வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுகளுக்கான ஒரு சூப்பரான ஒரு எஜுகேஷ்னல் லேப்டாப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ். வாங்க இதை பிரித்து ஓப்பன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் லேர்னர் அப்படின்ட்டு மேலே டாப்லேயே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 20 ஆக்டிவிட்டீஸ் ஃபார் லேர்ன் அண்ட் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை வந்து பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி எடுக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா வந்து சைடில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஓப்பன் இப்படி எடுக்கணுமா? நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்து இப்படி வச்சிடலாம். இதில் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு வந்து இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். கிளாம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். வந்து நம்ம இதை வந்து பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? உண்மையாலுமே பார்க்கறதுக்கு சூப்பராக செம்மைக்கு விட்டு அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ண அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து கீபோர்டு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி மவுஸ் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுஸ் மாதிரி வருது. இதில் வந்து பட்டன் இருக்கும். இது வந்து நம்ம வந்து டேபிள் வச்சு இந்த மாதிரி ஆக்சுவலி மூவ் பண்ண முடியாது. இது வந்து ஆக்சுவலி வந்து நார்மல் வந்து ஸ்க்ரீன் மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட்டு இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து பேப்பர் மாதிரி ஒட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஸ்கொயராக, இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன். இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஏபிசிடி நம்பர்ஸ் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆன் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நிறைய சின்ன சின்ன மோட்லாம் நிறைய இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் லேர்ன் லெட்டர், அப்புறம் வந்து லேர்ன் வேர்ட்ஸ், லேர்ன் நம்பர்ஸ், ப்ளே மெலடிஸ் அண்ட் ப்ளே கேம்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ்லாம் இருக்குது. இதில் இந்த 5 விஷயத்துலையுமே அந்த 5 விஷயத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து 3 பேட்டரி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பின்னாடி பேக் சைடு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து 3 பேட்டரி போடணும். வாங்க அதையுமே நம்ம வந்து போட்டுருவோம். ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்டரி போட்டுடலாம். வாங்க, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3 பேட்டரி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். 3 பேட்டரியுமே இந்த மாதிரி போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பேட்டரி தான், சின்ன பேட்டரி கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி தான். நம்ம வந்து 3 பேட்டரியுமே போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணால் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் வந்து சொல்லுது. ஆக்சுவலி இப்போ ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ண வந்து எந்த சவுண்டுமே வரல. ஆன் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேசுது. ஆனால் வாய்ஸுமே ஓரளவுக்கு நல்லா கிளியராக தான் கேட்குது. அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நாய்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வாய்ஸ் வந்து நல்லா கிளியராகவே கேட்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் காமிக்கிறதுல வந்து எவ்வளோ மோட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே செலக்ட்னு இருக்கா, இதுலேயே வந்து லெட்ஸ் லேர்ன் லெட்டர்ஸ்ன்னு இருக்கா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட்ஸ் அந்த மாதிரி இருக்கா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மோட்லையுமே இந்த மாதிரி 4 விதமாக நம்ம வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு இதில் வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒயர். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் மட்டும் வேணால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வச்சிடலாம் அதை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு குட்டி லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஆஃப் பண்ணால் வந்து எந்த சவுண்டும் கிடையாது. ஆன் பண்ணோம் அப்படின்னா நல்லா இதாக கேட்குது, நல்லா சூப்பராக கேட்குது பார்த்தீங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த கேரக்டர்லாம் வரும். அப்புறம் அவங்களுக்கு காமிக்கிற பாருங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இது ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு பட்டனையும் நம்ம வந்து இது பண்ணும்போது ஒவ்வொரு மோடுக்கும் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் லேர்ன் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட் இருக்குது. அது வேணால் நம்ம வந்து இதை மூவ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து ஏன்னா ஒரு மோடு வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்.
லெட்ஸ் ஸ்டடி ஆல்பாபெட் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்ல லெட்டர் யூ எங்க இருக்கு அப்படின்ட்டு கேக்குது. நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம தேடி இந்த கீபோர்ட்ல வந்து பார்த்து கரெக்டா வந்து யூ வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். யூ ப்ரெஸ் பண்ண உடனே குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி சிம்பிள் வருது. மறுபடியும் வந்து அடுத்த லெட்டர் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஓ அப்படின்னு கேக்குது. எல்லா வேற இஸ் த லெட்டர் எல் அப்படின்னு கேக்குது. தப்பா வச்சுட்டோம், ஓ அமைச்சிட்டோம் எல்லுக்கு பதிலா. குட்னு காமிக்குது பாத்தீங்களா. இப்போ மறுபடியும் வந்து வேற இஸ் த லெட்டர் ஓ அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் ஓ ப்ரெஸ் பண்றேன், குட்னு சொல்லிட்டா. இப்போ வந்து நம்ம வந்து லேர்ன் வேர்ட்ஸ் வேணா வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த ஒரு வேர்டை வந்து எப்படி ஸ்பெல் பண்ணுவோம், அதை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஸ்பெல்லிங் வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து கைட்டோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேக்குது. கைட் அப்படின்னா ஸ்பெல் அப்படின்ட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து கைட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ குட்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. கைட்டுனா வந்து பட்டம். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒவ்வொன்றா வந்து கேட்கும். நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ என்ன சொல்லிச்சுன்னு தெரியல, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இந்த சென்டர் ரவுண்டு பட்டுருக்குல்ல, என்ட்ரு அது பண்ணாலும் இப்படி தான் சொல்லணும். நான் என்ன சொல்லுது எனக்கு நம்மளுக்கு சரியா புரியல அப்படின்னா நம்ம திரும்ப கேட்கறதுக்கு என்ட்ரு. ஜக்கு அப்படின்ட்டு ஜக்கு எப்படி வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குது. JUG ஜக்கு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கல, அதுலேயே வந்து ஸ்மைலி ஃபேஸ் அதுலேயே வருது. அதுலேயே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ஜக்கோட இதுவுமே வந்துட்டு இது சொல்லுது பார்த்தீங்களா. ஆனால் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுறேன். 1 ப்ரெஸ் பண்ண உடனே கரெக்டாக 1ன்னு சொல்லுது. 2 ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக 2 வருது. இப்போ வந்து வேர் இஸ் த நம்பர் 4 அப்படின்னு கேக்குது. அதையுமே வந்து நம்ம கரெக்டா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ குட்னு சொன்னோடனே எங்க ஸ்மைல் ஃபேஸ் வருதா, ஸ்பெல்லிங்கும் கரெக்டா அதுலயே வருது பாத்தீங்களா. இப்போ வந்து நம்பர் 5 அப்படின்னு கேக்குது. வேர் இஸ் த நம்பர் 5. கரெக்டா ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்மைல் ஃபேஸ் வருதா, ஸ்பெல்லிங்கும் கரெக்டா சொல்லுது பாருங்க. இப்போ நம்பர் 1 கேக்குது. 1 கரெக்டா ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லெட்ஸ் ப்ளே மெலடிஸ் அப்படிங்கிற மோடு வந்து இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல வந்து கரெக்டா அந்த பட்டன் வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து எந்த பட்டன்ல அந்த மியூசிக் வருது அப்படின்னு நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து கரெக்டா எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுல. இப்போ அதுலயே வந்து வேற மோடு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கீஸுமே வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து கீபோர்டு மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியுமே இது ஒர்க் ஆகுது. கண்டிப்பா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும் இது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ வந்து சம்மர் முடிஞ்சு வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து முடிஞ்சு பசங்க வந்து வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கு. இப்போ வந்து லெட்ஸ் ப்ளே கேம் அப்படின்ட்டு இதில் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து லெட்ஸ் கேம் ப்ளே அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து நிறைய கேமிங் மோட் இருக்குது. இந்த ஒரு இதுலேயே 4 கேம் மோட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷூட்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போமா. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த கேம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூட்டிங் கேம் அதுவே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி 4 விதமான கேம்ஸ் இருக்கு.
ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஃபுல் கேமு ஃபுல்லாக எதையும் ரிவ்யூ பண்ணால் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேமிங் வந்து ப்ளே பண்ண முடியும். பட் ஆனால் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம வந்து சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து கைப்பிடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பசங்க வந்து ஏன்னா எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயாவது கிளாஸ் போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம பேக்கில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தனியாக வந்து இதை மட்டுமே வந்து அழகாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக இது சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப வந்து மட்டமான குவாலிட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம், அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அதே உண்மையாலுமே வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த லேப்டாப்பு. நான் பார்க்குறதுக்குமே செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அழகாக வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. நான் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக போயிடும். இது வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நான் லைட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டும் கூட அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து சம்மர் லீவில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டைம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேப்டாப்பு. மறக்காமல் இந்த லேப்டாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.